தற்போது அஞ்சலி செலுத்திய பிறகு திரு கஸ்தூரி ராஜா பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். அலுவலகம் பாண்டி பஜாருக்கு பின்பக்கம் ராஜமன்னார் தெருவில் இருக்கு. அவருடைய அலுவலகம் ராஜா பாதர் ஸ்ட்ரீட்டில் ரோஹிணி ஹோட்டல் இருந்தது. அப்போ நான் அடிக்கடி கேள்விப்படுவேன், அங்கே காலையிலிருந்து இரவு வரைக்கும் யார் போனாலும் எப்போ போனாலும் சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. சாப்பாடுன்னா வெறும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் மாதிரி கிடையாது, நான்வெஜ் சாப்பாடு, பிரியாணி, அப்படி சாப்பாடு போட்ட ஒரு வள்ளல் எம்ஜிஆருக்கு அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். அவரோட நான் வீரம் விளைஞ்ச மண்ணு அப்படின்னு ஒரு படம் தான் பண்ணினேன். அந்த ஒரு படத்திலேயே அவருடைய எளிமை, அவர் யாருங்கிறத தனிப்பட்ட முறையில் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவருடைய வாழ்க்கை மேல்தட்டு வாழ்க்கை கிடையாது. அவருக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவருடைய பெட்டில் ஒரு லைட்மேன் படுத்திருப்பார். அவர் ஒரு லைட்மேன் ரூமில் படுத்திருப்பார். நைட்டில் தூங்கும்போது பார்த்தோம்னாக்கா ஒரு லைட்மேனுடைய கால் அவர் மேலே கிடக்கும், இவருடைய கால் ஒரு மேக்கப் மேன் மேலே கிடக்கும். இந்த மாதிரி எளிமையான வாழ்க்கை, ஏழைகளுக்குள்ளேயே தன் வாழ்க்கையை கழித்தவர் கேப்டன் விஜயகாந்த்.